ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கோ? இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, தள்ளு வண்டியில் கிடைக்கிற ஃப்ரைட் ரைஸ் வீட்டில் எப்படி சேர்த்துன்னு வாங்க பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமானது ஃப்ரைட் ரைஸ் தான். நம்ம எப்பவுமே கடையில் வாங்கி கொடுக்க முடியாதுல்ல, ஸோ அதனால் வீட்டிலே செய்யலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து என்னத்துக்கு இந்த கலரில் இருக்குதுன்னா, நான் வந்து இதில் கோபி பொரிச்சேன், ஸோ அந்த எண்ணெயை யூஸ் பண்ணியிருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு பாதி வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அது சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அது சேர்த்துக்கலாம். 2 பீன்ஸ் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோசு நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அது ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். குடை மிளகா வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அது சேர்த்துக்கலாம். நான் வந்து ரெட்டோ க்ரீனோ எடுத்துருக்கிறேன். ஸோ நல்லா வந்து வதக்கிக்கலாம். எண்ணெயில் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கியாச்சு. இப்போ வந்து ஒரு சைடில் தள்ளிட்டு அந்த இருக்கிற எண்ணெயிலே வந்து நம்ம வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கணும். 3 முட்டையை வந்து நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் வெஜிடேரியன் இருந்தாக்கா முட்டை சேர்க்க தேவையில்லை, முட்டை சேர்க்காமவும் செய்யலாம். நல்லா முட்டையை வந்து அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி முட்டை நல்லா பாருங்க வெந்துடுச்சு. இப்போ காயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, சோய் சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் சேர்த்துட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்ம இப்படியே வந்து சப்பாத்தி, பூரி, தோசை கூட சாப்பிடலாம். சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். இப்போ வடிச்சு வச்சுக்கிற சாதத்தை எல்லாத்தையும் கொட்டிக்கலாம். சாதம் வந்து ரொம்ப வெந்துடக்கூடாது, நல்லா வந்து பதமாக வடிச்சு வச்சுக்கணும். பொரிச்சு வச்சுக்கிற கோபியை சேர்த்துக்கலாம். கோபிக்கு பதில் நீங்கள் சிக்கனையும் சேர்த்து செய்யலாம், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்க்கவே ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. கடையில் சாப்பிட்றதோட நம்ம வீட்டிலேயே நல்லா செஞ்சு கொடுக்கலாம். இப்போ கடைசியாக கொத்தமல்லி தலை தூவிக்கலாம். நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் கூட சேர்த்துக்கலாம். நான் ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லாதனால நான் கொத்தமல்லி தலை தூவிக்கிறேன். தள்ளு வண்டியில் கிடைக்கிற ஃப்ரைட் ரைஸ் வீட்லேயே செஞ்சுருக்கிறோம். குழந்தைங்க நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புது புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.